ஹாய் ஹலோ பெபிள்ஸ் வியர்ஸ். இப்போ நான் திருச்சிராப்பள்ளியில் இருக்கிறேன். திருச்சிராப்பள்ளியில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கேன். இங்கே நம்ம எதுக்கு வந்திருப்போம்? சாப்பிடதா? நமக்கு அதான வேலையே. அதாவது இங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்கும்போது சொன்னாங்க, ஒரு பாரம்பரிய ஹோட்டல், அதாவது வந்து சுமார் 70 வருடங்கள் உள்ள ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். அந்த ஹோட்டலோட பெயர் பார்த்திங்கன்னா, இந்த வெயில் அடிக்கிறதுனால சரியாக தெரியல, மணிஷ் கபே ஆப்போசிட் தான் ஹோட்டல். அங்கே இருந்தால் பேசிட்டோம். வாங்க, இந்த பாரம்பரிய ஹோட்டல் எந்த வகையான டிஃபன் இருக்குது, எந்த மாதிரி சுவையில் நமக்கு தராங்க, வாங்க போகலாமா? வாங்க. Samurai sword on my back. You don't know how to act. சாப்பிடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மணிஷ் கபே வந்தாச்சு. வந்துட்டு ஆர்டர் சொல்லியாச்சு. வரணும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபேவரேட் இட்லின்னாங்க. ரைட்டு, ஓகே, எல்லாம் இட்லி, சாம்பார், சட்னி, கார சட்னி, அதுக்கடுத்து வடை. இது வந்து இப்போதைக்கு சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டு பார்த்து என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இல்லை, சாம்பார் கொஞ்சம் போதும். இந்த மாதிரி ஹோட்டல்லலாம் சாம்பாரோடு நிறைய வச்சு இட்லி அப்படியே வச்சு இப்படி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டே இல்லை. சாம்பாரோட சட்னி பார்த்திங்கன்னா அவ்வளோ கெட்டியாக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதுக்கடுத்து வடை. அது அப்படியே கொஞ்சம் அப்படியே ஊறிட்டுருக்கான் சாம்பாரில். இவனையும் அப்படியே சாம்பார் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அது அவங்க பாரம்பரியம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஒரு சில சாம்பார்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம், அதாவது ஒன்றும் புளிப்பு இருக்கும், இல்லை கொஞ்சம் காரம் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பருப்போட ஸ்மெல் வந்து நல்லா தெரியுது. இது வந்து கார சட்னி எப்படின்னு பார்ப்போம். அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிக வெரைட்டிஸ்லாம் கிடையாது. இட்லி, பூரி, தோசை, வடை, இதுதான் 4 வெரைட்டிஸ் தான். பொங்கல் கேட்டால் பொங்கல்லாம் இல்லைன்ட்டாங்க. இங்கே வேறு அடுத்து தோசை சொல்லியிருக்கேன், வந்துடும். என்ன தோசை? பூரி சாப்பிடுங்க. பூரி சாப்பிட்டு சரி சொல்லுங்கள். இப்போ அடுத்து பூரி வந்துருச்சு. பூரி மசாலோட அதாவது எனக்கு தெரிஞ்ச பூரிக்கு எப்பொழுதுமே மசாலா தான். அது வந்து யூஸ்வலாக மசாலா தான் எல்லாமே இது பண்ணுவாங்க. ஆனால் பூரியில் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும் டேஸ்ட்டு? ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன சாம்பார் இருக்குண்ணா? விடக்கூடாதுல்ல, எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சாம்பார் அப்படியே மேலே ஊற்றுங்க. ஓகே, ஒரு வித்தியாசமான முயற்சி. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உண்மையாக நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு இப்போ ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம். சாம்பார் அப்படியே வச்சு இதுவும் நல்லா இருக்குங்க. இதுவும் ஒரு டேஸ்ட்டு பாருங்க. அப்படியே வச்சு இந்த இவனே அந்த வடை இருக்கான்ல, இவனையும் வச்சு போட்டு
அப்படியே அமிர்தமாக இருக்குங்க. இப்போ 2 செட்டு அது பூரி உள்ள இருக்க. அடுத்து தோசை வேறு வருது. ஐயோ ஓகே பாருங்கள், அந்த தோசை மேலே பார்த்தீங்களா, இது வந்து பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள். அப்படி செவந்து இந்த இடமெல்லாம் அப்படி செவந்து வந்துருக்கு பார்த்தீங்க. சட்னி வேணாது பாருங்களேன், இந்த இடம் செவந்து. ஏன்னா இந்த தோசையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது கல்லில் சுடுறதுனால வந்து அப்படியே மேலாக அப்படியே மேலாக அப்படியே லைனாக விடுங்க. அப்படி ஒன்று ரைட்டு ஓகேண்ணே. அதாவது இந்த கல்லில் சுடுறதுனால தாங்க இந்த மாதிரி வருதுன்னு சொல்கிறாங்க. சரி, பேச்சை குறைச்சிட்டு நம்ம சாப்பிட்றத செஞ்சுக்குவோம். பார்த்துங்களா, சாம்பார் அப்படியே இழுத்துருச்சு. பார்த்தீங்களா, ஊற்றுங்க சாம்பாரை அப்படியே தோசை இழுத்துருச்சு பாருங்க. புரியுங்களா, அப்படியே இழுத்துருச்சு பாருங்க. அப்படியே அழகாக பஞ்சு போல பார்த்தீங்களா, அப்படி வருது பாருங்க. அப்படியே இழுத்துருச்சு பாருங்க. ஒரு சில ஹோட்டல்லாம் சாம்பார் தனியாக இருக்கும், தோசை பாருங்கள் அப்படியே ஊறிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஹோட்டல்லாம் சாம்பாரை வச்சு அப்படியே சொதம்ப வச்சு சாப்பிட்டா தாங்க பாருங்க. இது அப்படியே ஒரே வார்த்தை சொல்லணும்னா அருமைங்க. அதாவது இந்த மாதிரி பாரம்பரிய பழைய காலத்து ஹோட்டலுக்கெலாம் ஒரு விசேஷம் என்ன தெரியுங்களா, இந்த மாதிரி தோசையெல்லாம் வந்து கல்லில் தான் சுடுறாங்க. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்த வரைக்கும் கல்லில் தான் சுடுறாங்க. ரெண்டாவது சாம்பார்லாம் ரொம்ப திக்காக இருக்கும், அவங்கள்ட்ட தண்ணியாக இருக்காது. அதே போல் காரமெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து பெரியவங்கள்லாம் நிறையா பேர் வந்து சாப்பிட்றவங்க சொல்கிறாங்க. இங்கே காரமாக கரெக்டாக இருக்குது. அந்த கார சட்னி கூட மைல்டாக தாங்க இருக்குது. நீங்கள் ட்ரிச்சிராப்பள்ளி வந்தீங்கன்னா இங்கே ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் தாங்க இந்த ஹோட்டல் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மணிஷ் கபேல் ஓனர்கிட்ட இந்த ஹோட்டலை பற்றி ஒரு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த மாதிரி சுவையில் அவங்க தராங்கன்ற நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம். சார் வணக்கம் சார். சார் நேம் சார்? பேர் சங்கரன். சார் இது கடை 1953 ஆரம்பிச்சு. ஓ சரி. அப்பா சித்தப்பா ஜாயின் பண்ணி ஆரம்பிச்சேன். 1953 ஆரம்பிச்சு. சரி. இப்போ நான் 25 வருஷமாக நான் ரன் பண்ணிட்டுருக்கேன். எங்களோட இது வந்துட்டு அந்த பழமை மாறாமல் கொடுத்துட்ருக்கோம். அது வரைக்கும் அது ஒரு விஷயம் தான் இன்ன வரைக்கும் நடக்குது. ரெகுலர் கஸ்டமர் அந்த இடம் போட்டு ரெகுலராக வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்ரீரங்கத்தை சுற்றி உள்ள எல்லாருக்கும் நம்ம கடையை பற்றி நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சு தான் நாங்களே வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சார், இப்போ இந்த காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் எத்தனை மணிலேருந்து? காலையில் 5:30 மணிக்கு தான் டிஃபன் ரெடி ஆகிடும் சார். 4:30 மணிக்கு காஃபி டீயோட 5:30 மணிக்கு டிஃபன் ரெடி ஆகிடும். சரி. 10:30 மணி வரைக்கும் டிஃபன் பண்ணலாம். அப்புறம் ஈவினிங்? இப்போ ஈவினிங்லாம் போகிறது, மார்னிங் மட்டும் தான் போய் மார்னிங் மட்டும்தான் தற்சமே அந்த கொரோனா போயிருந்தாங்க. ஓ ரைட்டு. மார்னிங் தான் போயிட்டு இருக்கு. ஈவினிங் அப்படி நிப்பாடி வச்சுருக்கீங்க. ஓ ஓகே சார். வேறு இப்போ நம்ம இதில் வந்து இப்போ தோசை வந்து எப்படி இந்த ஒரு நல்ல ஒரு அழுத்தம் எப்படின்னா ஒரு எல்லாமே நாங்களே மாவில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். வெளியிலேருந்து இது மாறுறது எல்லாமே சொந்தமாக 60 சொந்தமாக எந்த உதயம் இருக்காது. அது கிறிஸ்பியாகவும் கொடுப்போம். அதுதான் மிக முக்கியமான சுவைங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். கிறிஸ்பியாக இருக்கும் தோசை. சுவை என்றைக்கும் மாறாது. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால தான் நாங்களே கேட்டு வந்துருக்கோம் சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இப்போ ஃபைனல் டச்சு ஃபில்டர் காஃபி. எவன் அப்படியே இந்த காஃபி ஃபில்டர் காஃபி அப்பா வரும். அந்த நுரையோட அந்த ஃபில்டர் காஃபியை சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்குது பாரு. டா 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 ஒரு அதாவது எப்படின்னா ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது காஃபி. ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இட்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டே 15 ரூபா. இந்த மாதிரி ரேட்டு வந்து ரீசனபிளான ரேட்டு, ரொம்ப காஸ்ட்லியாக கிடையாது. கரெக்டான அந்த பொருளுக்கு உண்டான ரேட்டாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது தோசையெல்லாம் பார்த்திங்கன்னா 25 ரூபா தான் உங்களுக்கு. பூரி செட்டு 25 ரூபா தான். மெதுவடை 10 ரூபா. டீ காஃபியெல்லாம் 10 ருபீஸ் தான். இதெல்லாம் பெருங்க கால் சாப்பிட்டேன், சூடு அறியக்கூடாதுல்ல. நீங்கள் ட்ரிச்சிராப்பள்ளி வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு முறையாக சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு ரம்யமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு என்ன
என்ன சொல்கிறேன்னா ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்தளவு ஒரு கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ராலாம் ஆயில் இந்த போக்குவரத்து இந்த மாதிரி சமாச்சாரமே கிடையாது. ரெண்டாவது தோசையெல்லாம் வந்து விறகடுப்பில் சுடுறதுனால அதனுடைய டேஸ்ட்டே வந்து சுவையும் வந்து இன்னமும் நம்மளை இன்னொரு தோசை சாப்பிட தூண்டுது. ஸோ நீங்கள் திருச்சிராப்பள்ளி வந்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் தான் மணிஷ் கபேன்னு இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஒரு தரமான ஒரு உணவகங்க இது, சரிங்களா? அப்புறம் என்ன, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். பை.